பழகின பேசின வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி எல்லா தொடர்புமே எனக்கு இருந்துச்சு. கல்லூரியுடைய பருவத்திலே ரொம்ப இணக்கமா ஈடுபட்டு ரெண்டு பேருக்கும் தவறான பழக்கமும் முடிஞ்சிருச்சு. இப்ப காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம், கல்யாணம் பண்ண ஆசைப்படுறோம். அவங்க அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க, எங்க அப்பா அம்மாவும் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை, நாங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்கிறாங்க. அப்பா அம்மா சம்மதத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்ல, அப்பா அம்மா சம்மதத்தோட அந்த பெண்ணை ஏமாத்துறதுக்கு விருப்பம் இருந்துச்சா உனக்கு? இன்னைக்கு சர்வ சாதாரணம் இது, அப்படியல்ல. ஒருவருடைய ஏமாற்றினால் அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு ஏமாற்றத்தில் கொண்டு போய் சேரும். அப்படி ஹராமான உறவை ஹலாலாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அப்போதை திருமணம் செய்ய முடியுமா? மார்க்கம் அனுமதி அளிக்கிறது, அப்போதே திருமணம் செய். ஹராமை செய்து வாழ்வை துளைக்காது. யாருக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாருடைய சம்மதத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் தரப்பில் அந்த பெண் அனுமதித்தால், அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் அனுமதித்தால், அந்த பெண்ணுடைய உறவினர்கள் அனுமதித்தால் ஹராமை நிறுத்தி ஹலாலை செய், தவறில்லை. ஆனால் ஹராமை செய்து கொண்டு பின்னால் ஹலாலாக்கலாம் என்று நினைத்தால் அங்கதான் பிரச்சனை வரும். நாங்க பலதரம் இது ஹராம் தான், ஆனா இதை ஹலாலாக்கிடுவோம், அப்படிலாம் ஆக்க முடியாது. ஹராம் ஒருபோதும் ஹலாலாக மாறாது. ஹராம நிறுத்தணும்னா என்ன செய்யணும்? தௌபா செய்யணும். அது ஹலாலா மாத்திர முடியாது. அந்த ஹராம் தான். ஹலால செஞ்சு ஒரு பெண்ணை லவ் பண்றீங்க, விரும்புறீங்க, ஆசைப்படுறீங்க, வாட்ஸ்அப்ல பேசுறீங்க, பேஸ்புக்ல பேசுறீங்க, அந்த பெண்ணையே திருமணம் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த பாவம் எல்லாம் கழிஞ்சிருச்சா? கழியுமா? நான் சொல்ல ஒரு புரியுதா இல்லையா? இந்த பாவம் எல்லாம் கழிஞ்சிருச்சா? இது பாவம் தான், இது ஹராம் தான். இதற்கு தௌபா செய்தே ஆக வேண்டும். யாருக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய விதி எப்படி இருக்கிறது என்று? ஒரு பெண்ணை பேசி பழகி அந்த பெண்ணோடு இருக்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடவில்லை, எவ்வளவோ முட்டுகிறேன், மோதுகிறேன், அந்த பெண் கிடைக்கவில்லை, என்ன ஆகும்? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வீணாகும், என் வாழ்க்கை வீணாகும். ஆகுமாகாதா? ஆகுமாகாதா? இன்னைக்கு சர்வ சாதாரணம் அதல்ல. ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஏமாற்றுவது எவ்வளவு பெரிய மோசடி. அதனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது, ஒரு பெண்ணை விரும்பினால் அவங்க அப்பா அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட போ, பெண்கள் உனக்கு தகுதி இருக்கிறதா என்று பார். அந்த பெண்ணை பெண்ணோடு வாழ்வதற்கு, அந்த பெண்ணை வைத்து காப்பாற்றுவதற்கு உன் இடத்துல இரண்டு தகுதியை சொல்லுகிறது. ஒன்று தீன், இன்னொன்று குலு. காசு பணம் இல்லை, அது இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும். இரண்டு தான், ஒன்று மார்க்கம், இன்னொன்று குணம். மனதாக்கும் மன் தர்தவுன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜு. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் கட்டளையிடும், உங்களிடத்திலே ஒருவன் பெண் கேட்டு வருகிறான், அவனுக்கு குணம் இருக்கிறது, தீன் இருக்கிறது, திருமணம் முடித்து கொடுங்க. இல்லை என்றால் குழப்பம் ஏற்படும். ஒரு ஆணாக இருந்தால் இதை அவன் கடைபிடித்து ஒரு பெண்ணை கேட்பதற்கு தன்னை தகுதி ஏற்படுத்தினால் அவன் கேட்கலாம். ஒரு ஆணை வழிகெடுப்பது கல்லூரியுடைய வாழ்க்கையில் முதலாவது, நட்புக்கு பிறகு. இந்த இரண்டையும் பாதுகாத்தவன் வெற்றி பெறுவான், இந்த இரண்டிலும் தோற்றவன் தோல்வி அடைவான். குறிப்பா அந்த பெண்ணுடைய விஷயத்துல தோத்துட்டான்னு சொன்னா அவனை வெற்றியடைய செய்யவே முடியாது.